உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மசாலா ஆனியன் ரைஸ். அதாவது லஞ்ச் பாக்ஸ் மண்ணில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு உணவு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ருசி அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த மசாலா ஆனியன் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அதில் ஆள்னு வரும், அதையும் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற சமையலோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வரும். நீங்களும் நம்மளோட சேனலை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வாங்க இந்த மசாலா ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. நம்ம இந்த மசாலா ஆனியன் ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாம். 150 கிராம் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 20 பூண்டு பல் தோலை உரித்து வச்சுருக்கேன். 1 கப்பு சாதம், வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம், கருவேப்பிலை, தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் மசாலா, பூண்டு, உப்பு, எண்ணெய், சோறு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடான பிறகு இந்த பூண்டை போட்டுக்கிறோம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிட்டு அடுத்தது வெங்காயம். இந்த சாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோக்கு சுவை அதிகமாக இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கூடவே தனி மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம். இந்த சாம்பார் மசாலாவும் போட்டுக்கலாம். அல்லது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கூடவே உப்பையும் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போட்டோம். எண்ணெல்லாம் பிரிஞ்சு மசாலா அருமையாக வந்துட்டு இப்போ நம்ம இந்த சோறை இதில் கொட்டி அதை வந்துடலாம். நல்லா சாதம் பொலன்னு இருக்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும். பூண்டெல்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ வாசனையாக இருக்கும். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்கு. அது சும்மா கலராக அப்படியே ஜம்முன்னு இருக்கும் சாப்பாடு. பூண்டு வெங்காயம்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிடும்பொழுது. நம்ம இந்த சோறை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா வெங்காய சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குது. என்னென்னா சாதத்துக்கு டேஸ்ட்டு அந்த பூண்டும் வெங்காயம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாதம் அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்குது. சாம்பார் பொடி போட்டதுனால அது ஒரு வித்தியாசமான வாசனையோட
இல்லையா பாருங்க, சாப்பாடு அள்ளும் பொழுது பூண்டு வெங்காயமாக இருக்கு பாருங்க. இது மதியத்தில் சாப்பிடும்போது அப்படியே மசாலாலாம் சாத்துல இறங்கி போய் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ருசியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா வெங்காய சாதத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ஒரு பெரிய உந்து சக்தி. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நம்மளோட சேனலை தொடர்ந்து பயணிக்க முடியும். உங்களுடைய ஆதரவு எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி. உங்களுடைய ஆதரவு தான் என்னோடய சேனலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.